வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா என்டிபிசின்னு சொல்லக்கூடிய நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். சரியா? ஸோ அதில் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கு, ஸோ இந்த யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்வைட்டிங் டிப்ளமோ இன்ஜினியர். ஸோ நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. என்டிபிசியில் பெர்மனன்ட் ஜாப் தான். சரியா? ஸோ எனர்ஜெட்டிக் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் வித் பிரில்லியன்ட் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் டு ஜாயின் திஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து நிறைய இடத்துல வந்து பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜார்க்கண்டில் இருக்கு. சரியா சார்? மெயினாக வந்து ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த 3 ஸ்டேட்ல உள்ள அவங்களோட சைட் ஒர்க்காக வந்து இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிப்ளமோ ட்ரெயினி தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ மைனிங்ல வந்து 40 வேகன்சி இருக்கு, மெக்கானிக்கல்ல 12, எலக்ட்ரிக்கல் 10, மைனிங் சர்வேல 8 வேகன்சி. ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் அண்டர்கோ ட்ரைனிங் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் 2 years அட் வேரியஸ் என்டிபிசி. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 years வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடா இருக்கும். டிப்ளமோ முடிச்சிருந்தவங்க வந்து இந்த இதில் வந்து எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 years வந்து ட்ரைனிங் பீரியட். ஸோ ட்ரைனிங் பீரியட்ல உங்க ஸ்டைஃபண்ட் வந்து 24,000 பெர் மந்த். ஸோ ஸ்டார்டிங் வந்து 24,000 பெர் மந்த் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும். ஸோ நீங்க ட்ரைனிங் முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து வந்துச்சுன்னா உங்க பேசிக் பே வந்து 24,000 இருக்கும். இதுக்கப்புறம் அடிஷனல் அலவன்ஸ் எல்லாமே ஜாயின் ஆயிரும் அது கூட. சரியா? ஸோ அரௌண்ட் 40-45 வந்துடும் ஸ்டார்டிங்லேயும். சரியா? ஸோ நீங்க ஃபைனல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இன் கோல் மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் வில் பி அலோகேட்டட் ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரைனிங். ஸோ நீங்கள் ட்ரைனிங் வந்து 2 years முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து எந்த இடத்துல வேகன்சி இருக்கோ, எந்த இடத்துல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களை வந்து நாமினேட் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாட்டுங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 25 years அஸ் ஆன் த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ லாஸ்ட் டேட்டை வச்சு வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ 25 வயசு தான் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபார் லேண்ட் அவுட் சீட்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் 35 years அஸ் ஆன் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஜென்ரலாக வந்து 25 years அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே மைனிங் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து மைனிங்கில் வந்து நீங்கள் டிப்ளமோ இன் மைனிங் சர்வேயிங் உள்ள முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் அதே தான், டிப்ளமோ இன் ட்ரிபிள் அது எலக்ட்ரானிக்ஸ் இது முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷனில் 70% ஆஃப் மார்க். ஸோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 70% இருக்கணும் மார்க் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மைனிங் சர்வேக்கு டிப்ளமோ இன் மைனிங் ஆர் மைனிங் சர்வேல வந்து 70% இருக்கணும். ரைட்? ஸோ இது வந்து ரிலாக்ஸேஷன் எஸ்சிஆ இருந்தீங்கன்னா வந்து பாஸ் மார்க்ஸ் இருந்தால் போதும், இவ்வளோக்கான 70% எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 70% இருக்கணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 2 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ 120 மல்டிபிள் சாய்ஸ் வந்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆன்லைன் டெஸ்ட் தான். சரியா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ 2 hours டைம். ஸோ 2 மணி நேரம் 120 நிமிஷம் 120 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஆப்டிடியூட் ரீசனிங் கொஸ்டின் தான். ஸோ கரெக்டான கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க், தப்பா ஆச்சுன்னா 0.25 வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து செகண்ட் ஸ்டேஜ் போறதுக்கு வந்து 1:10 அந்த ரேஷியோல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க செகண்ட் ஸ்டேஜ் ரவுண்டுக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து டெக்னிக்கல் டெஸ்டா இருக்கும். இங்கே வந்து 120 கொஸ்டின் இருக்கும். அதே தான் 2 hours டைம். கரெக்டான கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க், தப்பான கொஸ்டின் வந்து 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ டெஸ்ட் சென்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஹேவ் டு சூஸ் ஏ சென்டர் அஸ் ஏ டெஸ்ட் சென்டர் ஒயில் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான், அதுக்கப்புறம் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வேகன்சி வந்து இப்போ அதில் வந்து டோட்டலாக வேகன்சி இருந்து இல்லையா? ஸோ அது வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவ் செக்ரிகேட்டட். சரியா? ஸோ இந்த பக்ரி பார்வாத்துங்கிறதா வந்து கொஞ்சம் நிறைய வேகன்சி இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? ஸோ அதில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ரைட்? ஸோ இதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஹியர் மைனிங் சர்வே, அடுத்தது வந்து மைனிங் சர்வே கொடுத்துருக்கு. ஸோ மைனிங் சர்வேல அதே தான். சரி, டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இதை தவிர வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா 5 years SC/STக்கு, 3 years OBC இருக்கு. ஸோ 10 years வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி. சரியா? ஸோ டோட்டலாக வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் ஓபிசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 13 years வரும். SC/ST இருந்தீங்கன்னா 15 years வரைக்கும் டோட்டலாக கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து இப்போ பாண்ட் வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ 1 lakh rupees. ஸோ ஃபார் ஜென்ரல் அண்ட் ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு SC/STக்கு 50,000 வந்து பாண்ட் வந்து ஆஃப்டர் த ட்ரைனிங். சரியா? ஸோ ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு 3 years வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து. சரியா? ஸோ அப்ளை பண்ணுறது இதுதான் வந்து ஆன்லைன் லிங்க் ntpccareers.net. ஸோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 23/11. ஸோ அதாவது நவம்பர் இப்போ மண்டேலேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னா 12 டிசம்பர் 12 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்னா 300 rupees நீங்கள் பே பண்ணணும். SC/ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்னா வந்து பே பண்ண எதுவுமே தேவை கிடையாது. சரியா? ஃபீஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான்.
ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது வந்து நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்பிஐ பிரான்ச்சில் வந்து நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணதை வந்து ஒரு டெபாசிட் ஸ்லிப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ என்ன பிரான்ச்சு அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து அந்த பே ஸ்லிப்பில் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற எஸ்பிஐ பிரான்ச் அதில் போய் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அங்கே வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜேர்னல் நம்பர் அந்த பிரான்ச் கோடு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கலெக்ட் பண்ணுற பிரான்ச்சில் இருந்து வந்து ஜேர்னல் நம்பரும் இந்த பிரான்ச் கோடு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில். சரியா? இதான் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க ஆன்லைன் வந்து நீங்கள் கார்டை வச்சு பே பண்ணுறது ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ ஆஃப்லைன் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம போய் பே பண்ணணும். சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்லி ஃபார் த டிப்ளமோ இன்ஜினியர் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க ட்ரிபிள் இல்லை மெக்கானிக்கல் இசி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரியா? ஸோ ஒன்லி த டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள். ஒன்லி டிப்ளமோ இன்ஜினியர் மட்டும் தான் எடுக்கிறாங்க. சரியா? ஸோ அட்மிட் கார்டு வந்து எதுவுமே வந்து அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அட்மிட் கார்டை வந்து வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டீட்டெயிலில் கொடுத்து. ஸோ இதான் வந்து அஃபீஷியல் அட்ரஸ் ntpccarriers.net. ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து இப்போ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து இப்போ நவம்பர் 23. ஸோ மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 12 வரை அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ அட்மிட் கார்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எப்போ இருக்கும்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஜனவரி 2021. ஸோ இப்போ ஜனவரிலேயே இருக்கும். ஸோ அதோட ரிசல்ட் வந்து இமீடியட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து ஜனவரி லாஸ்ட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வந்து எப்போ எக்ஸாமினேஷன் இருக்குன்னா பிப்ரவரியோட ஸ்டார்டிங்ல வந்து வந்துடும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, ஸோ இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ என்டர் ஆகிட்டாலே வந்து ஸோ தே வில் ஹேவ் எ வெரி குட் growth in our இந்தியா. சரியா? ஸோ என்டிபிடிஸாக வந்து இப்போ நம்ம பவர் செக்டருக்கே வந்து ஸோ லீடிங் இன் அவர் இந்தியா. ஸோ டோன்ட் forget to subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ரைட். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். We will meet in the next video. Thank you.